நம்ம கவர்னர் இருக்கார்ல ஆர்.என். ரவி, ஸோ அவராக இருக்கட்டும், நம்ம தமிழக பாஜக கட்சியோட பிரசிடென்ட்டாக இருக்கார்ல அண்ணாமலை அவர்கள், ஸோ இவங்களா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து நேற்றுக்கு ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. எதை பற்றி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் இருக்கார்ல, ஸோ அவரை பற்றி ஒரு ட்வீட் அப்படின்றத போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு ஜனவரி 16ஆம் தேதி வந்து திருவள்ளுவர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பொதுவாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இவங்க 2 பேருமே வந்து அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் திருவள்ளுவரோட ஃபோட்டோ போஸ்ட் பண்ணி அவங்கள பற்றி பெருமையாக வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்களா ஒரு ஃபோட்டோ, ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ தான் அங்கே பிரச்சனையே. ஸோ அதில் வந்து திருவள்ளுவர் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் வந்து ஒரு காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு, நெத்தியில் பட்டை அடிச்சுக்கிட்டு, கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை மாட்டிட்டு அந்த ஃபோட்டோவில் வந்து பார்க்குறதுக்கு இருந்தார். ஸோ இங்கே இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவி வேஷ்டிக்கும் திருவள்ளுவருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்வீட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருமே வந்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திருவள்ளுவர் மாதிரி ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தோட சாயத்தை பூசி அதை வச்சு மத அரசியல் பண்றது அப்படின்றது வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் தான். கரெக்டா?